நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜெனரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இயக்கவியல் டாபிக் கீழே இயக்கவியல் சிலபஸ் கீழே ஸ்கூல் புக்கில் வர்ற கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 9th சயின்ஸ் பாய்மங்கள் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் இயக்க விதிகள்னால் மோஷன் லா அப்படிங்கிற டாபிக். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன இதுலேருந்து சேர ஒரு கொஸ்டின் வரும். இந்த 10th இயக்க விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து சேர ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு 10th பாடத்துலேருந்து மட்டும். ஸோ அதனால் இதை என்ன செய்யணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் படிக்கணும். கட்டாயம் வரக்கூடிய கொஸ்டின் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சும் படிக்கணும். புரிஞ்சு படிச்சிட்டோம்னா உங்களுக்கு இதில் ஒன் வேர்டு நீங்கள் எடுக்கக்கூடியது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போகலாம். முன்னாடி பழங்காலங்களில் கிரேக்கத்திலேருந்து தான் நிறைய அறிஞர்கள் உருவாகியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் அப்படின்னு ஒருத்தர். இது எதில் இருக்குது அப்படின்னா இந்த 10th சயின்ஸ் புக்லேயே பார்த்தீங்கன்னா விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இந்த இது வருது. அப்போ இந்த அரிஸ்டாட்டில் விசை மற்றும் இயக்கம் இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு பற்றி ஒரு கூற்று சொல்கிறார். ரைட்டா, முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான் முதல் முறையாக விசை மற்றும் இயக்கம், விசை அப்படிங்கிறது ஃபோர்ஸ், இயக்கம் அப்படிங்கிறது மோஷன். என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பொருளை நம்ம இயங்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன, ஒரு விசை கொடுத்து ஒரு பொருளை நம்ம இயங்க வைக்கும் பொழுது அந்த விசைக்கும் அந்த இயக்கத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்றது தான் இந்த பாடமே. அதுதான் இயக்க விதிகள். ஓகே, எந்த ஒரு பொருளும் விசை கொடுத்தால் மட்டும்தான் இயங்கும், இல்லைன்னா அந்த பொருள் இயங்காது. ஓகேவா? சரி, அப்போ முதல் முறையா அரிஸ்டாட்டில் ஒரு கூற்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, விசையை வச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தத்தமது ஓய்வு நிலைக்கு சேரும் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது. நம்ம பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பொருள் அப்படின்னாலும் இந்த மாதிரி கட்டம் போட்டு தான் வரைவோம். அந்த பொருள் என்னவானாலும் இருக்கலாம். காராக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஏரோப்ளைனாக இருக்கலாம். நீங்கள் எந்த பொருள் நினச்சாலும் இப்படி பல வகையில் எந்த பொருள்னாலும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி படம் வரைய முடியாது. அப்படிங்கிறக்காக நம்ம மொத்தமாக என்ன செய்வோம் அப்படின்னா, பொருள் அப்படின்னாலும் இந்த மாதிரி கட்டம் போட்டுருவோம். சரியா? அப்போ இனிமேல் இந்த பொருள் அப்படின்னா அது எந்த பொருளானாலும் இருக்கலாம். பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன செய்வோம், வெறும் ஒரே ஒரு கட்டம் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பொருளை என்ன செஞ்சுக்கோங்க, அசீவ் பண்ணிக்கோங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஃபோர்ஸ் செயல்படுத்துகிறோம். அப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் செயல்படுத்தும் பொழுது அந்த பொருள் நகரும். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பொருள் நகருது. அப்படியே நகருது. இந்த ஃபோர்ஸை என்ன செஞ்சிட்டோம், எடுத்துட்டோம். இப்போ ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த பொருள் முதல்ல இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரும். ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபோர்ஸை எடுத்துட்டோம். ஃபோர்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன செஞ்சிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு நின்றும். இதை தான் அவர் சொல்றாரு. எந்த ஒரு பொருளும் தாமாகவே என்ன செஞ்சிடும், ஓய்வு நிலைக்கு வந்துடும் அப்படின்றாரு. எந்த ஒரு பொருளும் தாமாகவே தமது ஓய்வு நிலைக்கு வந்துடும். ரைட்டா? இந்த ஓய்வு நிலைக்கு வர்றதுக்கு புறவிசை எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். புறவிசை எதுவும் தேவையில்லை அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்றாரு. எதை பத்தி? விசையும் இயக்கத்தையும் பத்தி. விசைக்கும் இயக்கத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி சொல்றாரு. ஒரு பொருளை நம்ம என்ன செய்யறோம், இயக்குறோம். ஒரு பொருளை என்ன செய்யறோம், மூவ் பண்றோம். மூவ் பண்ணிட்டு நம்ம விசையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் தாமாகவே இயற்கையான நிலைக்கு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபோர்ஸுமே செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே ஓய்வு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கூற்று தவறு தான். பட் இருந்தாலும் இந்த கூற்று அரிஸ்டாட்டில் சொன்ன கூற்று, ரெண்டு கூற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ரெண்டு வேற வேற நிறை கொண்ட ரெண்டு பொருள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு இறகு எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு புறாவினுடைய இறகு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னொரு நாணயம் எடுத்துக்கோங்க, ஒரு நாணயம். இந்த ரெண்டையும் என்ன செய்யறோம், ஒரு கோபுரத்திலிருந்து, இதான் கோபுரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபுரத்திலிருந்து சம உயரம், என்ன ரெண்டையுமே சேமா என்ன செய்யறோம், கீழே விடுறோம். அப்போ கீழே விடும்போது என்ன விழும், கீழே என்ன செய்யறோம், விழ வைக்கிறோம். அப்படி விழ வைக்கும் பொழுது முதல்ல எது விழும், எல்லாருக்குமே தெரியும், காயின் தான் முதல்ல விழும். அதுதான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இரு
வேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்தில் இருந்து விழும் பொழுது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டா அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்லிட்டாரு. இதை தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய அறிஞர்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வர்ற முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீலியோவும் நியூட்டனும் இதை பற்றி சொல்லும் வரை இதுதான் உண்மையான கூற்று என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கலீலியோவும் நியூட்டனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த அரிஸ்டாட்டில் கூற்ற தவறுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நாம விசை மற்றும் இயக்கம் பற்றிய அரிஸ்டாட்டில் கூற்று பார்த்தோம். இப்போ யாருடைய கூற்று பார்க்க போறோம் அப்படின்னா கலீலியோனுடைய கூற்று பார்க்க போறோம். கலீலியோ விசை மற்றும் இயக்கத்தை பத்தி என்ன சொல்லியிருந்தார்? அப்போ அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி ஒரு பொருள் மீது நம்ம விசை செலுத்தணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து விசை செலுத்துற வரைக்கும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். விசையை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடும். அதனால நம்ம எந்த ஒரு பொருளையும் இயங்க வைக்கவே முடியாது, தொடர்ந்து நம்ம இயங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார். ஆனா கலீலியோ என்ன சொல்றாரு அப்படின்னா புறவிசை ஒன்று செயல்படாத வரை, வெளியிலிருந்து ஏதாவது ஒரு விசை செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருள் இந்த மாதிரி ஓய்வு நிலையில் இருக்குன்னு வைங்க, அசையவே இல்லை, ஒரு பொருள் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கு. இப்போ இந்த பொருளை வந்து நம்ம நகட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுக்கணும், ரைட்டா? ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றணும். இயக்க நிலைன்னு என்ன அர்த்தம்? பொருள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதா இயக்க நிலை. அப்போ இயக்க நிலைக்கு மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுவும் புறவிசை, ரைட்டா? அப்போ இது வந்து புறவிசை. அப்போ புறவிசை கொடுத்தாதான் முதல்ல பொருள் வந்து ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலையில வரும். அதே மாதிரி ஒரு பொருள் என்ன செஞ்சிட்டோம்? நகர்த்திட்டோம். விசையை கொண்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நகர்த்திட்டோம். என்ன நகட்டிட்டு நம்ம ஃபோர்ஸை எடுத்துட்டோம். இந்த ஃபோர்ஸை வந்து என்ன செய்யறோம்? நகட்டிட்டு எடுத்துட்டோம். அப்படி எடுக்கும்போது அந்த பொருள் எப்படி இருக்குமோ தெரியுமா? மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குமா, நிற்கவே நிற்காதான். என்னங்க இது? நமக்கு யார் சொல்ற கூட்டு கரெக்ட் மாதிரி தெரியுது? அரிஸ்டாட்டில் சொல்ற கூற்று தான் சரி மாதிரி தெரியுது. ஏன்? அவர் என்ன சொல்றாரு? ஒரு பொருளை நம்ம மூவ் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபோர்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா ஓய்வு நிலையில வந்துடும். ஆனா கலீலியோ என்ன சொல்றாரு? ஒரு பொருள் மீது நீ ஃபோர்ஸ் கொடுக்குற, ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு போகுது, வெளியிலிருந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பொருள் ஓய்வு நிலைக்கு மீண்டும் வரும், இல்லைன்னா அந்த பொருள் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியுது பார்க்கும் பொழுது? கலீலியோ சொன்ன கூற்று தப்புன்னு தெரியுதா? ரைட், நோட் பண்ணிக்கங்க. இதுக்கான உண்மையான விளக்கம் வந்து சொல்றேன், ரைட்டா? முதல் கூற்று அதான் சொல்றாரு, புறவிசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்ட்டாரு, ரைட்டா? முதல்ல புறவிசை செயல்பட்டு பொருள் வந்து நகர்த்துறோம். அதே மாதிரி இந்த பொருள் நகர்ந்துகிட்டு இருக்கு, இந்த பொருள் நிப்பாட்டணும்னா எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் நிற்கும் அல்லது இந்த பொருள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. நமக்கு பார்த்த உடனே இந்த கூற்று இப்படிதான் தெரியுது, தப்புங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா கலீலியோ சொன்ன கூற்று தான் கரெக்ட், அரிஸ்டாட்டில் சொன்னதான் தப்பு. எப்படின்னு நான் நிரூபிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும் பொழுது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் அப்படின்றார். இப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சோம்? ஒரு கட்டடத்துல இருந்து ஒரு இறகையும் ஒரு நாணயத்தையும் தூக்கி போட்டோம். நாணயம் முதல்ல வந்து விழுந்துருச்சு. இப்போ அதே கட்டடம், அதே இறகு, அதே நாணயம். ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல வந்து வெற்றிடம் ஆக்கிறோம். இதுல எந்த ஒரு காற்று எதுவுமே இல்லை, காற்று ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு வெற்றிடம் ஆக்குறோம். அப்படின்னா ரெண்டு என்ன செய்யறோம்? ஒரே நேரத்துல நம்ம விழ வச்சோம்னா ரெண்டுமே ஒரே நேரத்துல விழுதுங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. கலீலியோ இதை நிரூபிச்சு காமிக்கிறாரு. கலீலியோ வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டாரு. இந்த பாட்டில் இருந்து இருக்கிற காத்தை ஃபுல்லா வெளியேற்றிட்டாரு. ஏன்னா வெளியேற்றிட்டு ஒரு இறகையும் ஒரு நாணயத்தையும் அந்த பாட்டில் இருந்து என்ன செய்யறாரு? போடுறாரு. போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இறகும் நாணயம் ஒன்று போல விழுது. யார் இவரு மேஜிக்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல கலீலியோ வந்து நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சு சொன்னாருங்க. ஏற்கனவே முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், சூரிய மைய கோட்பாட்டை விளக்குனவரே கலீலியோ தான். அதே மாதிரி விசை மற்றும் இயக்கம் தொடர்பான கூற்று, உண்மையான கூற்று சொன்னவர் கலீலியோ தான். ஆனா மக்கள் ஏத்துக்கிடவே இல்லை. அது எப்படிங்க? ஒரு பொருளை மூவ் பண்றீங்க, மூவ் ஆகும் பொழுது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும் அந்த பொருள் நிற்கும் சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி கலீலியோ வந்து வெறுக்க தான் செஞ்சாங்க எல்லாருமே.
என்ன. ஆனால் கலீலியோ சொன்ன கூற்று தான் கரெக்ட். எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த கூற்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெற்றிடமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் விழுதான். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நாம் இவ்வளோ நேரம் நம்ம எங்கேருந்து சோதனை செஞ்சோம் அப்படின்னா பூமியிலேருந்து சோதனை செஞ்சோம். பூமியில் வந்து என்னது இருக்குது, வளிமண்டலம் இருக்குது. அதனால் வந்து அரிஸ்டாட்டில் கூற்று வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தெரிஞ்சுது. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பூமியிலிருந்து நிலாவுக்கு போகிறோம். என்ன செஞ்சிட்டோம், நிலாவுக்கு போகிறோம். இப்போ நிலாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளிமண்டலமே கிடையாது. ஓகேவா, ரைட். இப்போ நிலாவில் ஒரு பொருள் இந்த மாதிரி முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னா நிலையாக இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன், இந்த பொருளை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்கிறேன், மூவ் பண்ணுறேன். அப்போ இந்த பொருள் வந்து என்ன செஞ்சுட்டேன், மூவ் பண்ணிட்டு கையை எடுத்துடுறேன். அப்போ அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி என்னது, ஒரு பொருள் வந்து விசையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஓய்வு நிலைக்கு வரும். அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வர புற விசை ஒன்று தேவையில்லை அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். கலீலியோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பொருளை ஓய்வு நிலை கொண்டு வரணும்னா கட்டாயம் புற விசை தேவை அப்படின்றார். புற விசை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். என்ன செய்யறேன், ஒரு பொருள் இருக்கு, பொருள் மேல லைட்டா என்ன செய்யறேன், ஜஸ்ட் தள்ளி விட்டுட்டு கையை எடுத்துடுறேன். நிலாவில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருள் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நிலாவில் எந்த ஒரு காற்று தடையும் இல்லை. எந்த ஒரு காற்று தடையும் இல்லை, அதனால அந்த பொருள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பொருளை வந்து நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பவும் அந்த பொருளுக்கு முன்னாடியே வேகமாக ஓடி போய் இங்கேருந்து என்ன செய்கிறோம், அந்த பொருளை வந்து நிப்பாட்டிடுறோம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேகமாக ஓடி போயிட்டு இந்த பொருளை என்ன செய்கிறோம், இங்கேருந்து நிப்பாட்டுறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், புறவிசை ஒன்று கொடுக்குறோம். புறவிசை ஒன்று கொடுக்கறதுனால தான் அந்த பொருள் வந்து நிற்கிது. இல்லைன்னா அந்த பொருள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இது நிலாவில். ஆனால் பூமியில் மட்டும் ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது, ஒரு பொருளை தள்ளி விடுறோம், அந்த பொருள் வந்து ஓய்வு நிலைக்கு வருது. என்ன காரணம் அப்படின்னா நல்லா கவனிங்க, பூமியில வளிமண்டலம் இருக்கிறதுனால அதன் மீது காற்று எதிர்ப்பு விசை இருக்கிறது. அந்த காற்று எதிர்ப்பு விசை தான் புறவிசை. அப்போ கலீலியோ சொன்ன கூற்று சரிதான். புறவிசை ஒன்று செயல்படுறதுனால தான் அந்த பொருள் ஓய்வு நிலைக்கு வருது. இந்த இடத்துல வளிமண்டலமே இல்லை என்றால் இந்த பொருள் வந்து கட்டாயம் என்ன செய்யாது, ஓய்வு நிலைக்கு வராது. அது சீரான இயக்க நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி பூமியில என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பரப்பு இருந்துச்சு, சமதள பரப்பு. இதுல வந்து ஒரு பொருளை வச்சிருக்கிறோம். ஜஸ்ட் என்ன செய்யறோம், இந்த பொருளை தள்ளி விடுறேன். தள்ளி விடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொருள் வந்து நிக்குது. நாம நினைக்கிறோம் என்னடா வெளியில இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல, ஆனா பொருள் நிக்குது அப்படின்ட்டு. ஆனா கலீலியோ என்ன சொல்றாரு, புறவிசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையோ மாறாது அப்படின்றாரு. என்ன, அப்போ முதல்ல என்ன செய்யறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பொருளை தள்ளுறோம். இந்த பொருள் ஏன் சிறிது தூரம் தள்ளி வந்து நிக்குது அப்படின்னா இந்த பொருளும் இந்த தரையும் என்ன செய்யுது, உராயுது. அப்போ உராயும் பொழுது என்ன செயல்படுது அப்படின்னா உராய்வு விசைன்னு ஒரு விசை மறைமுகமா செயல்படுது. அதுவும் என்னதான், புறவிசை தான். இந்த புறவிசை வந்து என்ன செய்யுது அப்படின்னா மறைமுகமா செயல்படுது. அப்போ கலீலியோ கூற்று மிக மிக சரி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம புறவிசை வந்து செயல்படவே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா புறவிசை கண்ணுக்கு தெரியாம செயல்பட்டு இருக்குது. என்ன அப்படின்னா உராய்வு விசை அப்படிங்கிற பெயரில் புறவிசை வந்து செயல்படுகிறது. அப்போ விசை மற்றும் இயக்கம் பற்றிய கலீலியோ கூற்று என்ன சொல்றாரு, அதை அப்படியே வாசிங்க. புறவிசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்க நிலையில தொடர்ந்து இருக்கும். இதை என்ன செஞ்சுக்கங்க, அப்படி மெமரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள் ஆகும். இதை பார்த்தோமா, ஏன் வெற்றிடத்துல மட்டும் சரியா விழுது அப்படின்னா நல்லா கவனிங்க. வெற்றிடத்துல எந்த ஒரு காற்று தடையுமே இருக்காது. வெற்றிடத்தில் எந்த ஒரு காற்று தடையும் இருக்காது. அப்ப காற்று தடை இல்லை அப்படின்னா இந்த பொருள் மீது என்ன விசை செயல்படாது, புற விசை செயல்படாது. அப்ப அந்த புற விசை செயல்படாததுனால இறகும் நாணயமும் வெற்றிடத்தில் ஒரே நேரத்தில் வந்து விழுகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பூமியில
வெற்றிடம் இல்லாத பகுதியில் நார்மலாக எப்படி இருக்கு அப்படின்னா வளிமண்டலம் இருக்குது. இந்த இடத்துல இறகையும் நாணயத்தை நம்ம ஒன்று போல போடும் பொழுது இந்த இறகின் மீது இந்த மாதிரி காற்று விசை செயல்படுது, நாணயத்தின் மீதும் செயல்படுது. ஆனா இறகின் மீது செயல்படக்கூடிய எதிர்ப்பு அதிகமா இருக்கிறதுனால இறகு சிறிது நேரம் கழித்து பூமியில் விழுகிறது, நாணயம் உடனடியாக விழுந்து விடுகிறது. அப்போ எந்த ஒரு பொருளும் புறவிசை செயல்படாத வரை ஓய்வு நிலைக்கு வராது. அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் புறவிசை செயல்படாத வரை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறாது. இதுதான் கலீலியோவின் கூற்று. இதை அப்படி தரவு பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இருக்கும், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், வேறு எதையுமே படிக்க வேண்டாம். புறவிசை ஒன்று, அவ்வளோதான். இந்த புறவிசைங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். புறவிசை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். புறவிசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்க நிலையில தொடர்ந்து இருக்கும், அவ்வளோதான் கலீலியோ கூற்று. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில், இது ரொம்ப முக்கியம். இந்த ஒன் வேர்டு அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் வெவ்வேறு நிறை கொண்ட பொருளை ஒரே உயரத்திலிருந்து நம்ம கீழே விடுறோம் அப்படின்னா 2 பொருளும் ஒரே நேரத்தில் தரையே வந்தடையும், அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒன் வேர்டு இந்த 2 தான். அரிஸ்டாட்டில் சொன்னது நினைவு வச்சுக்கோங்க. அரிஸ்டாட்டில் சொன்னது தப்பு. புறவிசை அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பொருளை ஓய்வு நிலை கொண்டு வரணும் அப்படின்னா புறவிசை தேவையில்லை, தானாகவே நின்றும் அப்படின்னாரு. ஆனா கலீலியோ கூற்றுப்படி புறவிசை தேவை. என்ன உண்மையிலே புறவிசை செயல்படுது. எப்படி செயல்படுது அப்படின்னா உராய்வு விசை அப்படிங்கிட்டு கண்ணுக்கு தெரியாம செயல்பட்டு தான் அந்த பொருள் நிக்குது. உராய்வு விசைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த பொருள் சீராக இயங்கி கொண்டே இருக்கும். ஓகேவா? ரைட். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வெறும் ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா வெறும் எத்தனை இதுதான் இருக்குது, வெறும் 2 பேராகிராஃப் தான் இருக்கு ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா வீடியோ தான் 15 நிமிஷம், கொஞ்சம் லென்த்தா போகும். ஏன் அப்படின்னா இந்த இயக்கவியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். யாருமே இந்த இயக்கவியலை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக போனாதான் இந்த கான்செப்ட் புரியும். ஆனால் ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு தடவை கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் வேர்டு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ கலீலியோ கூற்று பார்த்துட்டோம். அடுத்து நியூட்டனின் இயக்க விதிகள் பார்க்க போகிறோம். நியூட்டன்ல 3 இயக்க விதிகள் சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 இயக்க விதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயம் படிச்சே ஆகணும். இந்த 3 இயக்க விதிகளிலிருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்துடும். அது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.